அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீங்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீங்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களுக்கு அனைவருக்குமே காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாளிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணத்தினிலே நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் வழியாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அருமையான திருப்பலிலே பங்கெடுக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இந்த நாளில் சிறப்பாக எங்களுடைய டொன் போஸ்கோ பேறு பெற்ற மையத்தில் இருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், பங்கு மக்கள் அனைவரையும் இந்த நேரத்தினிலே நாங்கள் ஜெபிக்க உங்களை அழைக்கிறோம். இறைமகன் இயேசு இந்த அருமையான நிறுவனத்திற்கு ஆசிரியையும் அருளையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபித்து மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் புனித ஆக்னஸ் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே இறை வார்த்தையை கொடுப்பதற்காக இறைவன் நம்மை அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆகவே நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவத்திற்காக மனமருந்தி மன்னிப்பெறிஞ்சி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான தூய மரியாதையும் வானக தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாண செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுத்துக்கின்றேன். அதனால் உம்முடைய மறை சாட்சியான புனித ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கக்கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 2-20 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன், உம் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேல் அங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்களை சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை எம்மிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர், என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேல் அங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேல் அங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ராயேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ, ஒரு தெள்ளு பூச்சியை அன்றோ?
ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வைத்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய், என்றும் இஸ்ராயலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனையே நோக்கி நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றன. பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 முதல் 19 வரை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டு இருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனாகேசு என்று அவர் பெயரிட்டார். அந்தேரியா, பிலிப்பு, பாத்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அழைத்தாய் என் இறைவா உன் பணி தொடர. அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், அறிவியுங்கள். அன்பு இறை மக்களை, இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே ஏதோ இந்த அருமையான இந்த மாதா தொலைக்காட்சி வழியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருமே கடவுள் பெயர் சொல்லிதான் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையுமே, என்னையும் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற இறைவன் என்ன சொல்கிறார்? உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் அழகாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் பெயர் சொல்லி எரேமியா, ஏசேயா, ஓசேயா, ஆமோஸ், யோபு இவர்களை பெயர் சொல்லி தான் அழைக்கிறார். யோனாவை பார்த்து கொள்ளுங்கள். யோனா அவர் சொல்கிறார், ஐயோ நானா, நான் திக்கற்றவனாயிற்று, வாய் பேச தெரியாது என்று சொல்லும் பொழுது கடவுள் அவருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆகவே கடவுள் இங்கு அழைத்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையுமே பயிற்சி தான் அழைக்கிறார், படித்தவர்களை அல்ல. பாருங்க, எம்எஸ்டபிள்யூ, எம்பிஏ, எம்டபிள்யூ எல்லாம் கிடையாது. இல்லை, கடவுள் யாருக்கு அவர் நிர்ணயிக்கின்றாரோ அழைக்கிறார், கொடுக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை. ஆகவே அழைப்பு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் கொடை. நானும் என்னுடைய அழைத்தலை பார்க்கும் பொழுது எனக்கும் ஒன்றும் தெரியாது தான். நான் டொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி, ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் திருப்பத்தூரில் சேரும் பொழுது எனக்கு தெரிந்த வார்த்தையே ஆங்கிலம் 3 தான், எஸ், நோ, யா. இந்த 3 வைத்து தான் உள்ளே நுழைந்தேன். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதமானது மிகவும் கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் அழைப்பு ஆனது பல வகையிலே நமக்கு கிடைக்கிறது. புதிய ஏற்பாடில் பாருங்கள், கடவுள் இயேசுவை அனுப்புகிறார். சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறக்க வைக்கிறார், வளருகிறார், இறைவார்த்தையை கொடுக்கிறார். இயேசு பலரையும் அழைக்கிறார் அவருடைய சிலுவை சுமப்பதற்காக. அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் 12 சீடர்களையே அவர் என்ன சொல்கிறார்? உலகெங்கும் செல்லுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உங்களுக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன், குணமளிக்கக்கூடிய சக்தியை தருகிறேன் என் பெயரினால். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லிதான் அழைக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசமானது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? நற்செய்தியை புரட்டி பார்த்தீங்கன்னா, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. நூற்றுவன் தலைன்னு சொல்லுகிறார் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறார்? ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். அதே போல் நாம் இறைவனுடைய வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நடப்பதற்கு என்னுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, நம்முடைய இடங்களை பார்த்தீர்கள் என்றால் நம்மிடம் கல்லூரிகள் இருக்கின்றன, பள்ளிகள் இருக்கின்றன, தொழிற்கூடங்கள் இருக்கின்றன, பாலிடெக்னிக் இருக்கின்றன, அருமையான ஆஸ்பத்திரிகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் எத்தனை பேர் இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம்? வாய்ப்பு ஒரு முறைத்தான் வரும். அந்த வாய்ப்பு பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் தான் இருக்கிறது. கடவுள் பெயர் சொல்லி அழைத்தார் மக்களை இறைவார்த்தை கொடுப்பதற்காக. இயேசு இந்த மண்ணுலகிலே பிறந்தார், அவருடைய இறைவார்த்தை கொடுப்பதற்காக சீடர்களை அழைத்தார். அதே போல் குருக்களை அழைத்தார், கண்ணீர்களை அழைத்தார், அருட்சகரை அழைத்தார்கள். ஆனால் இவர்கள் நம் மக்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும் பெரிய அழைப்பு. மக்கள் வளர வேண்டும், மக்கள் உயர வேண்டும், இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு அவர்களுக்கு நெருடல் ஏற்படக்கூடாது என்று கல்வி என்ற ஒரு பெரிய ஒரு சாதனத்தை நிறுவினார்கள். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தொழிற்கூடங்கள், பாலிடெக்னிக், சில இடங்களிலே ஆஸ்பத்திரியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த வாய்ப்பு. இதிலிருந்து மேலே வந்திருக்கிறோமா? ஆகவே நம்முடைய கேள்வி கேட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் பெரிய பெரிய அதிகாரிகள் நம்மிடம் இருக்கின்றார்களா? இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, அழைப்பு இறைவன் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே தான் இந்த நாளிலே இறைவனுடைய ஆசிரியை பெறுவதற்காக இங்கு ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டுத்திருச்சபையாக கூடியிருக்கின்ற வேளையிலே இறைவனை ஆசீர் முழுமையாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை பங்கெடுப்போம். ஆமேன். ஆன்மமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல்
மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எமது திருத்தந்தையின் உடல்நலத்தை பாதுகாத்து அவர் தம் பணிகளையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்தி அமைதியின் தூதுவராக என்றும் விளங்கிடவும் மக்களை இறைவனில் இணைக்கும் பாலமாக விளங்கிட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் தொன்போஸ்கோ பேறு பெற்றோர் மையத்தில் இயங்கி வரும் ஒவ்வொரு அமைப்புகளும் வளர்ச்சி காணவும் மேம்படவும் அதை இயக்கி வரும் எங்கள் இல்லத்தந்தைக்காகவும் அவருடைய பணிகள் சிறக்கவும் அவருடைய உடல் நலத்திற்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஆறுதல் அன்னை ஆலயத்தில் அயராது உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் பங்கு தந்தைக்காகவும் பங்கின் முன்னேற்றத்திற்காகவும் பங்கில் செயல்பட்டு வரும் பக்த சபைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் அவர்களின் ஆன்மீகத்திற்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற எங்கள் மாதா டிவியின் நிர்வாக தந்தையர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதிக்கவும் தொலைக்காட்சிக்கு உதவி செய்கின்ற உபகாரிகளின் கருத்துக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தள்ள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடு தாழ்வோடு வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரவொன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஆக்னஸ் என்னும் புனிதை கொண்டாடும் நாங்கள்
உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுள்ள உமை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஆக்னஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் மாறும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தாங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த பின் அவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சி கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு அவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்த்தெழுதலையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராய் புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மரின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமினை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவத் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுதும் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உமது அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் பலங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இது ஒரு பொன்னாள், என் நலமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நலமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆக்னஸ் என்னும் புனிதையை புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே,
எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் என்றும் என்றும் நம்மோடு இருந்து வழி நடத்துவராக. அன்னையின் அரவணைப்பிலும் கிறிஸ்துவின் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நமது திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும், நமது பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும், நமது பங்கு மக்களை இறைவன் ஆசிர்வதிக்கவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஆறுதல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன்போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.